அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் போகிறதுக்கு முன்னாடி என்னப்பா 2 நாளாக வீடியோவை காணுமே அப்படின்னு நீங்கள் உங்களோட பார்வையில் புரியுது எனக்கு. என்ன பண்ணுறது பாஸ், லீவ் லெட்டர் கொடுக்காம லீவ் எடுத்தால் ஒரு சில ரெக்வஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். ஸோ திடீர் ஒரு பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப்பு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் முடியலை. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லீவ் இல்லாமல் வீடியோவை அப்டேட் பண்ணிடலாம். ஒன்று. இரண்டாவது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோ போடாமல் இருக்கிறது முதல் முறைன்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூஸாக நம்ம போட்டதில் சரி ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு 2 நாள் இனி இந்த பிரேக் வராது. இப்படி தான் ஒரு சூழ்நிலை நம்ம வீடியோவை போட்டுடலாம். இன்றைக்கி நிறைய அப்டேஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இல்லாமல் நிறைய தகவல்களை விட்ட தகவல் வேறு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அனைத்து அதிரடி சம்பவங்களும் மிக அதிரடியாக நம்ம உள்ள நுழைப்புறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, கார்கிவ் நகருக்குள்ளே பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த கார்கிவ் நகர் தாக்குதலுக்கு முன்னாடி அந்த வரைபடங்களோட சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வரைபடத்தில் அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அது எல்லாமே ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள். அந்த மஞ்சள் கலர் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மிகப்பெரிய அளவுக்கான சண்டை. உக்ரைனும் ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த கார்கிவ் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிளாக் கலர் ரவுண்டுமே இருக்குல்ல, அந்த கார்கிவ் சிட்டியை சுற்றி இது வந்து 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் ஒரு ஷாப்பிங் மாலு, அந்த ஷாப்பிங் மாலில் 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் 200 பீப்புளுக்கு மேலே அந்த தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு தாக்குதல், பெரிய இழப்புகள் அப்படின்ற மாதிரியும் உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 11 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஷாப்பிங் மாலு, மக்கள் கூட்டம்னு சொல்கிறாங்க. அந்த தாக்கல் நடந்தும்போது இறப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சந்தேகமாக நினச்சிடாதீங்க. ரொம்ப நல்லது தானேப்பா, என்ன ஏன் அப்படி இறப்புகள் குறைவுன்னா அப்போ இன்னும் நிறைய பேர் இறந்துருக்கணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த புகைப்படத்தை பாருங்கள். புகைப்படத்தில் அந்த ஷாப்பிங் மாலுக்கு கீழே மேபி வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அடியில் போய் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தரப்பில் விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதாவது பேருக்கு சூப்பர் மார்க்கெட், மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நடமாடுற பகுதியில். அடியில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே அந்த பகுதியில் ஃபுல்லாக ஆயுத குடோன்களை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, மிகப்பெரிய ஒரு க்ரௌட் உள்ள பகுதி, தாக்கல் நடக்கும்போது இழப்புகள் வந்து நிச்சயம் ஒரு 50-60 இருக்கும். ஆனால் அங்கே வந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும் 11 பேர் இறந்து போனாங்க, 38 பேர் காயமடைந்திருக்காங்கன்னும் போது அது குடோனாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடியில். அதனால தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா கரும் புகைகளும் ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக அதனுடைய இது வந்து அடங்கவே இல்லை. ஸோ அதுவுமே சேர்ந்து வெடித்து சிதறினதுனால தான் இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அது பெரிய இழப்புகள் கார்கிவ் பகுதியில். அது இல்லாமல் உக்ரைன் தரப்பில் இன்னொரு குண்டு வந்து டமார்னு தூக்கி போட்டார். யார், ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அடுத்த மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் வந்து மேற்கொண்டு நடத்தினால் மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் நடக்கும், அதையும் நாங்கள் தடுத்தே தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன தான் அஃபென்ஸ் வச்சாலும் சரி, கார்கிவ் ரீஜியனில் இந்த ரஷ்யா முன்னேற்றத்தில் பிடிக்கப்பட்ட பகுதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தரப்பில் 8 வீரர்கள் இழந்தாங்கன்னா எங்கள் தரப்பில் 1 வீரர்கள் இழந்திருக்கிறாங்க. ஸோ எது பெருசு, 8 பெருசா 1 பெருசா சொல்லுங்கள். அப்போ 8 பேர் இழந்திருக்கிறாங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்தாங்கன்னா இன்னும் இழப்புகள் எவ்வளோ இருக்குமோ தெரியாது. இது எல்லாமே புடினவர்கள் ஒரு தடவை திங்க் பண்ணி பார்க்கணும். எத்தனை குழந்தைகளோட பெற்றோர்கள் மீது எல்லாமே இழக்கிறாங்கன்றதையும் திங்க் பண்ணிக்கணும்னு இருக்கிறார். ஸோ ஒரு விஷயம் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இழப்புகள் அவங்களுக்கு அதிகம், எங்களுக்கு குறைவு. 8:1 அப்படின்றது மிகப்பெரிய ரேஷியோங்க, மிகப்பெரிய ரேஷியோ. அவங்க பக்கம் 8 பேர்ன்றது ஜெலன்ஸ்கி ஓரளவுக்கு சாதித்துட்டார் போல். ஆனால் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் வந்து இந்த ரொமானியா பார்டர் பகுதியிலும் சரி, இல்லை மால்டோவா பார்டர் பகுதியிலும் சரி, உக்ரைன் இருக்கக்கூடிய பார்டர் பகுதியில் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில நீரோடைகள்லாம் கிராஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறணும். இந்த மார்ஷல் லா கொண்டு வந்ததுக்கப்புறம், கட்டாய இராணுவ சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மக்கள் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகும்போது நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஒரு சில டெட் பாடிஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. மேபி இவங்க யாராக இருப்பாங்க,
ஏலியன்களிலிருந்து வந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்விக்குறி வந்திருக்கிறது. அதை தாண்டி இதை வந்து பெரிய எஸ்கலேட் ஆகணும், அதாவது இந்த யுத்தம் வந்து பெரிய லெவலில் விரிவுபடுத்த வேண்டும் என்று நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த விருப்பத்தை மட்டும் வெளிப்படையாக சொல்லாமல் ஆர்டிக்கல் 5 நம்ம வந்து ரிவோக் பண்ணி ஆகணும். எப்போ நம்ம நாட்டின் மீது சைபர் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அப்பயே நம்ம ரஷ்யாவை அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கணும். இதுக்கப்புறமும் நேட்டோ நாடுகள் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அர்த்தமே இல்லை. தொடர்ந்து ரஷ்யா வந்து சைபர் அட்டாக் நடத்திட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டிக்கல் 5ல் இந்த ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டோம். இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய குண்டுகள், பெரிய கல், இது மாதிரி வந்து பெருசாக வந்து தாக்கல் நடத்துகிறாங்க மட்டும்தான் நம்ம போயிட்டு எந்த நாடு தாக்கல் நடத்துகிறாங்களோ அந்த நாடு வந்து அப்படியே வரைபடத்தில் இல்லாமல் பண்ணுறது தான் நேட்டோ நாடு கொள்கை. ஆனால் அதில் பாருங்கள், ஒரு சட்ட ஓட்டை இருக்குது பாருங்கள். அந்த சட்ட ஓட்டையை பயன்படுத்தி நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. என்ன அப்படின்னா சைபர் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஆர்டிக்கல் 5 நீக்கிட்டு சைபர் அட்டாக் நடத்தினாவே ரஷ்யா வந்து வரைபடத்திலே இல்லாத அளவுக்கு பண்ணிடலாமா என்ற அளவுக்கு வந்து ஸ்டோல்டன்பெர்க் வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்த மிரட்டல் என்ன ஆக போதோ தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்களில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்க, ரஷ்யாவுடைய நிலைகளுக்குள்ளார போய் தாக்கல் நடத்துவதற்கு. நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் தான் உக்ரைனை வந்து உயிர் தள்ள வைக்கும். இல்லை என்றால் உக்ரைன் வந்து ரொம்ப கடினமான காலகட்டமாகிவிடும். ஏன் அவர்கள் மட்டும் உக்ரைனில் உள்ள நிலைப்பகுதியில் தாக்கல் நடத்துகிறார்கள் என்றால் வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள், அனைத்து நாடுகளும் ரஷ்யாவுக்குள் தாக்கல் நடத்துவதற்கு ஒப்புதலை கொடுங்கன்னு இருக்காங்க. அப்போ நேட்டோ நாடுகளோட விருப்பத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அடுத்த கட்ட யுத்தம் இந்த தேர்தலுக்குள்ளார நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது யூஎஸ்னுடைய தேர்தலுக்குள்ளார. ஆனால் ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருப்பா, ஏற்கனவே ஒரு பெரிய எக்ஸல் சீட்டு, ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டுமா நான் பெருசாக கொடுத்துட்டேன் ஒரு லிஸ்ட்டு, அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும், சரியா? அதுக்கு மேலே எங்களை வந்து முடியல, இதற்கு மேலே எங்களால் முடியலை, எங்கள் எல்லைக்கு மீறி, எங்கள் தகுதிக்கு மீறி, எங்கள் சக்திக்கு மீறி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அதனால் இதுக்கப்புறம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஒரு வரியாக யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணாங்கன்னா, முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை ஒரு 2 பில்லியனுக்கு மேலே சேர்த்திடலாம், அதை வந்து அர்ஜென்ட்டாக உக்ரைனுக்கு கொடுக்கலாம், அதாவது வளர்ச்சி நிதிகளுக்காக அப்படின்னா, அதாவது அமைதி ஏற்பட்டதுக்கப்புறம் கட்டடம் கட்டுவதற்கு மற்றதுக்கும் அது மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணாங்க. பட் ஹங்கேரியோட வந்து கூல்டவுன் பேபிஸ் என்னங்க சத்தம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பில்லியன் பணத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டாரு, தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ ஹங்கேரி மீண்டும் ஒரு முட்டுக்கட்டை போடுகிறது. யாருக்கு? அதான் ஒட்டுமொத்த யூரோப்பியனுக்கும் உக்ரைனுக்கு கொடுக்காத மாதிரி. நேற்று ஒரு நாளைக்கு முன்பு வந்து ரஷ்யா தரப்பில் நான் அமைதிக்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் ஈடுபட தயாராக இருக்கேன், அந்த வரையறுக்கப்பட்ட ஜோனை தவிர மீது எல்லாமே அமைதி ஏற்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டதுக்கு மேக்ரன் அவர்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. யார்? பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை சொல்கிறேன், எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. புட்டின் அவர்கள் நடந்துக்கிறத பார்த்தா நான் கூட தான் கேட்டேன், ஏங்க ஒலிம்பிக் இன்னும் 1 மாதத்தில் வரப்போகுது, கொஞ்சம் போர் நிறுத்தத்தை பண்ணிங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் அமைதி ஏற்படுத்த விரும்புகிறேன்னா அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் போய் நம்ப முடியுமாங்க அப்படின்னு யார் சொல்கிறது? மேக்ரன் அவர்கள் சொல்கிறாரு. இந்த டைலாக் புட்டின்கிட்ட இவர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாமே, ஜெலன்ஸ்கி கிட்ட கூட தான் கேட்டிருந்தார் மேக்ரன் அவர்கள். வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு, ஒன்றும் அது வந்து எதிரிகளுக்கு வாய்ப்பாக அமைதிவிடும், நான் வந்து 2 நாள் போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டால் கூட எதிரிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தவன், நான் ஒரு பொழுதும் ஈடுபட மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ புடின் அவர்கள் ஒத்துக்கிட்டா கூட பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இல்லைப்பா அவரெல்லாம் ஒத்துக்கலப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்பஹான் அப்படின்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை குறிப்பாக ஹவுதிகள் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய அளவு கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த வரைபடத்தில் கிட்டத்தட்ட 2 கப்பல்கள் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து எம்எஸ்சி அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு ஷிப்பையும், கீழே இருக்கக்கூடிய பகுதி அதாவது அரேபியன் சீக்கு பக்கத்துலேயும், ரெட் சீக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா யானிஸ் அப்படின்ற ஒரு கப்பல் பக்கத்துலேயும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. 2 தாக்கல் தொடர்ந்து ஹவுதிகள் தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். பட் இது வந்து 2 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் விஷயம் வந்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய மிலிட்ரி வந்து இந்த மிதக்கும் பாலம் ஒன்று அமைச்சாங்க இல்லையா, கடல் வழியாக காசாவுக்குள்ளேயே, அதிலிருந்து இது வரைக்கும் நாங்கள் 1.2 மில்லியன் பவுண்ட் 820 மில்லியன் டன் அளவுக்கான மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை காசாவுக்குள்ளே அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக யுஎன்னுடைய மூலியமாக யுஎன் வழியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்
1000 சோல்ஜர்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸ். அமெரிக்கா கொடுக்கறது, யுஏஏ கொடுக்கறது, யூகே அனைவருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அமெரிக்கா இருக்கிறது. இதை வந்து வழியில் தடுத்து போக முடியாத அளவுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னொரு வீடியோ வயலில் இருந்தது. பட் அது அதனுடைய உண்மை நம்பகத்தன்மை இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு திடீர்னு ஒரு சூறாவளி புயல் மாதிரி வந்து அந்த மிதக்கும் பாலத்தை வந்து கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சது, டோட்டல் அவுட்டுன்ற மாதிரி வந்து நேற்று இரவு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு பதிவில் சொல்கிறேன். அதாவது காசா பகுதியில் தற்காலிக பாலங்களை அமைத்த அமெரிக்காவுடைய பாலங்கள் தகர்க்கப்பட்டதாகவும், அதாவது காற்று தனி மனிதர்களில் இயற்கை பேரிடர் வந்து கொஞ்சம் சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெயின் நாட்டுக்கு ஒரு தடை விதிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே வந்து உதவி செய்கிறது, இல்லை ஜெருசலமுக்குள்ளே வர்றது, இல்லை வெஸ்ட் பேங்க் பகுதி, இது மாதிரியான எந்த பகுதியில் நீங்கள் வரக்கூடாது. எப்போ நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் நீங்கள் சம்மதம் தெரிவித்து உங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்த நாடுகள் வரிசையாக வந்தாங்களோ அப்பயே முடிச்சிட்டோம் உங்கள் கதையை. நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று வெளிப்படையாக தன்னை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று எகிப்து என்ன பண்ணிட்டாங்க, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ரவிக்குமார் சோமு சேனல். நேற்று ஒரு நாள் முன்பு அந்த ராஃபா பகுதியை நான் க்ளோஸ் பண்ணுறேன், இஸ்ரேலுடைய எல்லை பகுதி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறமும் அது என்ன பிரயோஜனம் இல்லைல்ல, அதனால் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லப்பட்டதுக்கு இன்று பைடன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஹலோ யாருப்பா அல்சிசி பேசுகிறீங்களா, என்னப்பாங்க சத்தம், கொஞ்சம் விடுங்க, உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அதாவது மனிதாபிமான அடிப்படையில் உள்ளே விடுங்கன்னு உடனே ஒத்துக்கிட்டார். ஐயா பெரிய என்ன சொன்னால் சரி, நான் ஒத்துக்கிறேன், விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். இதுக்கப்புறம் அவங்க உள்ளே விட்டா என்ன இல்லைன்னா உங்களுக்கு தான் அந்த பக்கம் இருக்குல்ல காசா வழியில் எதுக்கு இந்த வெட்டி செய்யணுன்ற மாதிரி நீங்கள் தான் அங்கேருந்து டன் கணக்கில் ஆயுதங்களை கொடுக்குறேன்னெலாம் சொல்கிறீங்களா, அங்கேயே கொடுத்துட்டு போங்களாம், ஏன் இந்த பக்கம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு இன்னொரு சந்தேகம் எனக்குள்ளே வந்தது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா கீமானி அவர்கள் வந்து ஹனியன் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஹமாஸ்னுடைய தலைவர். அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை வந்து பிரகடனமாக சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் ஹமாஸ்லாம் எலிமினேட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எலிமினேட் ஆக வேண்டிய நாடு இஸ்ரேல் தான், இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக ஒன் டே வில் பி எலிமினேட்டட், அது வரைபடத்திலே தேடின ஒரு குழி தோண்டி தேடுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம முடிச்சிடலாம் வேலையான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப தெளிவாக்குறாங்க, இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆகட்டும் யாருக்கும் சரி எந்த பயமும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க தாக்கல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்று கூட ஹமாஸ் தரப்பில் இஸ்ரேலினுடைய வீரர்களை 4-5 பேர் வந்து பிணைய கைதிகளை அடிஷ்னலாக எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க, அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்றாங்க. அதனால் பிணைய கைதிகள் இருக்கிறதுக்கு லிஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது, சோல்ஜர்ஸை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு. அந்த வீடியோ பதிவில் அந்த இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போகிறேன் வீடியோ பதிவு கூட நான் பார்த்தேன். நான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி குறிப்பாக ரிஷி சுனக், அதாவது யூகே செய்தியை சொல்கிறேன், ரிஷி சுனக் அவர்கள் கட்டாய இராணுவ சட்டம் நேஷனல் சர்வீஸ் வந்து மேண்டிட்டரியாக கொண்டு வரலாம், 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1 வருஷம் கட்டாய இராணுவ சட்டம் கொண்டு வரலாம். ஏன்னா நாடு இருக்கக்கூடிய நிலைமைகளில் பார்க்கும்போது யுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டமாகிவிடும், அதனால் கட்டாய இராணுவ சட்டத்தை கொண்டு வந்து விடலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அதே யூகேயில் நேற்று ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சதைகளை தின்னும் ஜோம்பீஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஒரு வகையான ட்ரக்கு வந்து அந்த ட்ரக்கு ஊசி வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் போக ஒரு வாரம் 2 வாரம் எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த வந்து அந்த சதையே சாப்பிட ஆரம்பிச்சிருது. இது மாதிரியான ஜோம்பி வியாதி மாதிரி அந்த ஊசி போட்டு போட்டு அது பரவுற மாதிரி ஆகுது. அதனால் என்னன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 35 கேஸ் வந்து இங்கிலாந்தில் வந்து ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் இங்கே மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ ஜோம்பிஸ் என்பது போதை ஊசி மூலியமாகவும் பரவுகுதுன்ற சொல்லியிருக்காங்க. நியூ கேலிடோனியா பகுதியில் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி தீவில் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் போய்ட்டு லோக்கல் பார்ட்டிஸ்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்ததான தேரில் பெரிய அளவுக்கான படைகளை மீண்டும் அனுப்பியிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த 2 விமானங்கள் உடனடியாக வந்து இறங்கியிருக்கிறது, ஃப்ளைட் மற்ற மீதி எல்லாமே. இன்னும் நிலைமை கட்டுக்கூட்டில் வராதனால, அதாவது தனது அடிமை நாடான நியூ கேலிடோனியாவை தனது அடிமைப்படுத்துவதற்கு இன்னும் முழு கட்டுப்பாட்டுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறாங்க ஃப்ரான்ஸ் தரப்பில் இருந்து. இன்னும் அடிமை யுகம் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு நிகழ்வு வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிசுலா பக்கத்தில் ஏடன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இது வரைக்கும் பனி வந்து அவ்வளோ சீக்கிரம் உருகுனதே இல்லையா, ஏதாவது ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்டே தான் இருக்குமா. ஃபஸ்ட் டைம் வந்து ஒட்டுமொத்த பனியும் உருகிடுச்சான் கடல் பகுதியில். இது வந்து ஆபத்தின் உச்சம். ஸோ பனிக்கட்டிகள் உருகாத இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அப்போ குளோபல் வார்மிங்கில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்,
பனிக்கட்டிகள் எப்போ வெனிசுலா பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் முழுமையாக இதுதான் மொதல் தடவை அப்படின்ற சொல்கிறாங்க. இட் இஸ் எ கிரேட் சேட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக வருத்தப்படக்கூடிய செய்தி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் பெரிய அளவுக்கு இதுவரை இல்லாத டெம்பரேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெக்சிகோ மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் கூட பார்த்தோன்னா டெல்லி சுற்றி ராஜஸ்தான் இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 48°3°C. மெக்சிகோனா கூட 46 தாண்டல. ஆனால் இங்கே இந்தியாவில் 50 வந்துடுமான்ற கவலை அளிக்கிறது அந்தளவுக்கான ஒரு டெம்பரேச்சர். ஆனால் அதே சமயத்தில் மெக்சிகோவில் நேற்று மழை பார்த்திங்கன்னா திடீர்னு ஐஸ் மழை, திடீர்னு சூறாவளி புயல், வெயில் அதிகம் இல்லையா. நம்ம கூட இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் வெயில் இல்லாமல் தப்பிச்சிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் சொல்கிறேன் நான், கொஞ்சம் பரவாயில்லன்னு மாதிரி தோணுது. பட் அங்கே மெக்சிகோவில் திடீர்னு போயினால ஐஸே மட்டும் ஒரு முழம் பக்கம் இவ்வளோ லைட் இருக்குது. அதை ஒன்றும் கரையாமல் அப்படியே நின்று போச்சு, எல்லாம் எடுத்து போட்டிருக்கிற வீடியோ பதிவும் நிறைய அளவுக்கு இருந்தது. ஸோ இது அங்கே அதாவது இயற்கை சீற்றங்கள் அப்படின்னும்போது அமெரிக்கா ஒரு வழியாக பைனாக்குலர் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா, உற்று நோக்கி இருக்கிறாங்க. அதாவது நம்ம தேர்தலில் மேபி நார்த் கொரியா தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, மேபி போர் பிரகடனம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் கொஞ்சம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வடகொரியா எந்த நேரத்திலும் தாக்கல் நடத்துவதற்கு தயாராக இருக்கும், நம் தேர்தலை சீர்குலைப்பதற்காக, அல்லது வடகொரியா தென்கொரியா மீது தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று அமெரிக்காவோட உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.